வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் ஸ்லேவ் டி ஃப்ளிப் ஃப்ளாப். இந்த மாஸ்டர் ஸ்லேவ் டி ஃப்ளிப் ஃப்ளாப் எதுக்கு நம்ம டிசைன் பண்ணுறோம்னா, டு ஸ்டோர் ஒன் பிட் ஆஃப் டேட்டா. ஒரு பிட்டுள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் பயன்படுத்துகிறோம். இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் 2 டி ஃப்ளிப் ஃப்ளாப். நம்ம ப்ரீவியஸாக டி ஃப்ளிப் ஃப்ளாப்லாம் படித்தோம். அந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் 2 எடுத்துக்கணும். அதை எடுத்து இந்த மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணணும். இந்த மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப்பு யார் ட்ரிகர் பண்ணுவாங்கன்னா, கிளாக் சிக்னல். இந்த ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப்பை யார் ட்ரிகர் பண்ணுவாங்கன்னா, கிளாக் சிக்னலினுடைய அந்த இன்வர்ஷன். அதாவது கிளாக் சிக்னலை நம்ம பார் எடுக்கணும். நாட் கேட் பயன்படுத்தி நம்ம ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப்பை ட்ரிகர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதோட டயக்ராம் பார்ப்போம். இப்போது மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப்பு, ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப்னு 2 ஃப்ளிப் ஃப்ளாப். இது டி ஃப்ளிப் ஃப்ளாப். டின்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம், அப்புறம் கிளாக் பல்ஸ்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்லேவுக்கு பாருங்கள், டின்னு ஒரு இன்புட். இந்த டி இன்புட் எங்கே வருது? ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அவுட்புட் தான் இங்கே டி இன்புட்டாக வரும். அப்புறமா என்ன பண்ணணும், இந்த கிளாக் வேல்யூவை நாட் கேட் பயன்படுத்தி அப்புறமா தான் நம்ம கிளாக் பல்ஸ் கொடுக்கணும். ஸ்லேவ் இன்புட்டில் கொடுக்கவும் நம்மளுக்கு 2 அவுட்புட் வருது. கியூன்னு ஒரு அவுட்புட்டு, கியூ பார்னு ஒரு அவுட்புட். அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பை யார் ட்ரிகர் பண்ணுறா? கிளாக் பல்ஸ். இந்த ஸ்லேவ் யார் ட்ரிகர் பண்ணுறா? கிளாக்கு கூட இந்த நாட் கேட்டும் சேர்ந்து வர அவுட்புட் தான் இங்கே ட்ரிகர் பண்ணுறது. ஓகேங்களா? அதான் டி ஃப்ளிப் ஃப்ளாப். எப்படி மாஸ்டர் ஸ்லேவில் கனெக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கிளாக்கில் நம்மளுக்கு இருக்கிறது 1 வரலாம், இல்லை 0 வரலாம். 1ன்னு நம்ம இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் 0, 1 இருந்துச்சுன்னா நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே அவுட்புட் தான் இங்கே வரும். 0னா 0, 1னா 1. இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஸ்லேவில். ஓகேங்களா? இதுவே நம்ம கிளாக்கு 0ல் கொடுத்தோம்னா டேட்டா எந்த இன்புட்டும் எடுத்துக்காது, லேட்ச் ஆகிடும். நம்மளுக்கு மாஸ்டர் ஸ்டேட் வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் ட்ரூத் டேபிள். ஸோ ஆப்ரேஷன் பாருங்கள், கிளாக் 1ல் இருந்துச்சுன்னா மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ நம்ம அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன பண்ணோம், டேட்டா இன்புட்டை கேப்சர் பண்ணிக்கும். ஸ்லேவ் என்ன பண்ணோம், இன்ஆக்டிவ் ஆகிடும். ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். இதுதான் கிளாக் 1னுடைய வேல்யூ. இதுவே நம்ம கிளாக் வேல்யூ 0ல் செட் பண்ணிட்டோம்னா, லோ கொடுத்தோம்னா மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப் இன்ஆக்டிவ் ஆகிட்டு எந்த ஒரு டேட்டாவையும் லேச்சஸ் பண்ணிக்கும். அங்கே இருக்கிற டேட்டாவை லேட்ச் பண்ணிக்கும். சரி, இந்த ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன பண்ணுன்னா, ஆக்டிவ் ஆகிட்டு என்ன மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய ஸ்டேட் வேல்யூ இருக்கோ அதை காப்பி பண்ணி வச்சுக்கும். காப்பி பண்ணிவிட்டு அதை அவுட்புட்டில் நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? இதுதான் கிளாக் 1ஆக இருக்கும்போது என்ன நடக்குது, கிளாக் 0ஆக இருக்கணும் என்ன நடக்குது. அதாவது ட்ரூத் டேபிளில் பார்த்தாலும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே இருக்குது. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஸ்லேவ் டி ஃப்ளிப் ஃப்ளாப்னா என்ன, அதோடைய பிளாக் டயக்ராம், அதோடைய ட்ரூத் டேபிளுக்கான ஆப்ரேஷன் எக்ஸ்ப்ளனேஷன், கிளாக் 1ஆக இருக்கும்போது, கிளாக் 0ஆக இருக்கும்போது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.